ஏஜிஎஸ் ஆஸ்ட்ரோ எனர்ஜி பவர் சிஸ்டம்ஸ் வழங்கும் குரு பயிற்சி பலன்கள். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் எம்ஜி சுபாஷினி. இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் வரப்போகுது. மே 1/5/2024 வருஷம் குரு பயிற்சியானது நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி நம்ம எல்லாரும் ரொம்ப விருப்பமா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு இல்லைங்களா? நம்ம சனி பயிற்சி எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் இடம் மாறுவாரு. அவருடைய இடம் மற்றும் அவங்க பார்க்குற பார்வையை வச்சு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு கல்யாணம், வீடு வாங்கணும், வீடு கட்டணும் சார், இடம் வாங்கணும், குழந்தைங்க படிப்பு, எல்லா ஒரு சுப விஷயங்களையும் கணிக்கிறவரு நம்ம சுபகிரகமான குரு பகவான். அவர் இருக்கிற இடத்தையும் அவர் பார்க்கிற பார்வையும் வச்சு நமக்குடைய வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு ஏற்றம் அடையுது, எந்த அளவுக்கு இரக்கம் அடையுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி குரு பகவான் அவருடைய பார்வையினால நம்மளுடைய வாழ்க்கைய பலமாவும் ஆக்குவாரு. அதே நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளை சமன்படுத்துற ஒரு கிரகமாவும் இருப்பாரு. கிரகங்கள்லயே சுப கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுறவர் இவர் தான். இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை இடம்பெயர்வாரு. இப்போ ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிற நம்ம இந்த குரு பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லா செய்ய போறாரு, அதே போல நம்மளை எந்த அளவுக்கு ஒரு மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர போறாரு, நம்ம வீட்டுல இனி அடுத்து குழந்தை சத்தம் கேட்குமா, கெட்டி மேல சத்தம் கேட்குமா, புது வீடு வாங்க போறோமா அப்படிங்கிற ஆவலோட நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பதில் தரும் விதமாக இன்னைக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். தனுசு ராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி வந்தாச்சு. மே 1/2024 1/5/2024 குரு பெயர்ச்சியானது வரப்போகுது. அந்த குரு பெயர்ச்சி நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்ய போறாரு, நம்மளோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மேம்படுத்த போறாரு அப்படிங்கறத பத்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ தனுசு ராசிக்கு குரு பயிற்சியானது 6ஆம் இடத்திற்கு வர்றாரு. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய நோய்கள் மற்றும் எதிரிகள், அவங்களுடைய பலம், இத பத்தி குறிக்கிறதா சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த பயிற்சியானது தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்க சார்? 6ஆம் இடம் இருக்கும்போது வருமானத்தையும் கொடுக்கும் குரு, வருமானத்தை கொடுத்து கடனையும் ஏற்படுத்தும் குரு. 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவானுடைய குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது தனுசுக்கு இந்த ரெண்டுமே நடக்கும். சுபகாரியமும் நடக்கும், அதே மாதிரி அசுபகாரியங்களும் நடக்கும். பண விரயமும் ஆகும், பணமும் வரும், பண விரயமும் ஆகும். இந்த குரு பயிற்சியில நிறைய வீடியோல பார்த்தாச்சு. எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது எல்லாம் மாடுலேஷன் ஒரே மாதிரி எனக்கு 6ஆம் இடம் வந்ததுக்கு நல்லா இருக்குன்னு இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இதே மாதிரி வீடியோ நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா என்னன்னா, இந்த 6ஆம் இடத்துல தனுசு ராசிக்கு வந்திருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா, இதுக்கு முதல் இதே 7க்கு வரும்போது நல்லா இருக்குதா, 8க்கு வரும்போது நல்லா இருக்கா, 9க்கு வரும்போது நல்லா இருக்காங்கிறதெல்லாம் பொதுப்படையான கருத்தை வச்சு மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால அந்த குழப்பத்திலேயே தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு இப்ப 6ஆம் இடத்துல குரு வந்தா நல்லது செய்யுமா, 7ஆம் இடத்துல குரு வந்தா நல்லது செய்யறதுமா காட்டிலையும் உங்களுக்கு எதுனால நடக்கல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆல்னேஷன் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு எதுனால என்ன நடக்காம இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். இப்ப குரு பயிற்சி வந்திருக்குன்னா நல்லது நடக்குங்கிறது நம்ம மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஆனா இது நடக்கலைங்கும் போதுதான் கேள்வி அதிகமா வருது. அது ஏன் நடக்கல அப்படிங்கிறது உங்களுடைய கொஸ்டினா இருக்கும். நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து நீங்க கேள்வி கேட்கும் போது நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். மேடம், இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு இன்னைக்கு அப் டு டேட்டுக்கு எப்படி மாத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நீங்க மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டினா இருக்கணும். பணம் எவ்வளவு வேணாலும் வரும், ஆனா அதே நேரத்துல விரயங்களும் ஏற்படும் சொல்லி இருக்கிறீங்க. பணம் வர்றது நல்ல விஷயம் சார். அந்த அளவுக்கு விரயங்கள் ஏற்படுதுன்னு கேக்குறப்போ கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அந்த விரயங்கள் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாங்க சார்? விரயங்கள் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பணம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு பணம் இருக்குது. ஆனா ஒரு அதே தனுசு ராசியில ஒரு தனுசு ராசிக்கார்ட்ட பணம் இருக்கும், ஒரு தனுசு ராசிக்கார்ட்ட பணம் இருக்காது. இப்படி எல்லாத்து கையிலுமே பணம் இருக்காது. ஒருத்தட்ட வரும், ஒருத்தட்ட போகும். நமக்கு ஒரு பணம் நம்ம கையில தங்கணும், நமக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது பிளானட் நம்மளைய நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுதா, அதனாலதான் நம்ம பணம் தங்க மாட்டேங்குதா, நம்ம குரு பயிற்சி வந்தாலும் பணம் வருங்கிறாங்களே அது மாதிரி தங்க மாட்டேங்குதா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கணும்.
செக் பண்ணி பார்க்கணும். என்ன சார் செக் பண்ணி பார்க்கணும், எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின் மக்கள் மத்தியில் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துட்டு போங்க நல்லா இருக்கும், இந்த கோயிலுக்கு போய் குரு பகவான் கோயிலுக்கு வந்தீங்கன்னா பணம் வரும், இது சுக்கிரன் பகவான் கோயிலுக்கு சங்கனூர் போயிட்டு வந்தீங்கன்னா பணம் வரும், திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா பணம் வரும், எல்லாருமே பணத்தை மையமா வச்சு அந்தந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கன்னு தான் சொல்றாங்க. ஆமாங்க சார். வெள்ளிக்கிழமைக்கு யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது, பணம் வேணா வாங்கலாம். அதே போல மகாலட்சுமி படத்து முன்னாடி பணத்தெல்லாம் வைக்கிறது, பூஜை பண்றது இதெல்லாம் செய்யறோங்க சார். ஆனா அந்த பணத்தை எப்படி நாங்க தக்க வச்சுக்கிறதுங்க சார்? அதான் சொல்றோம் இல்லைங்களா, இப்போ வந்து பணத்தை நீங்க தக்க வச்சுக்கிறது தான் கேட்குறீங்க. பணம் எல்லாத்துக்குமே தேவைப்படும், எல்லாருமே பணம் இல்லாம இருக்கவே முடியாது. பணம் இருக்கிறதுலே பணத்துக்கு தான் பவர். அதனாலதான் இப்ப எல்லா பணமும் உங்களுக்கு வரும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப நான் எல்லா பரிகாரத்தையும் சொல்லி பணத்தை நானே வர வச்சுக்கலாம்ல, ஏன் என்னால வர வச்சுக்க முடியல? கிரகங்கள் வந்து நம்ம தடையா இருந்துச்சுன்னா, அந்த எந்த கிரகம் தடை ஏற்படுத்துதோ அந்த கிரகத்தை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும். பாசிட்டிவ்னு அந்த கிரக நகர்வு, கிரகத்தை நகர்த்தணும். நமக்கு நெகட்டிவான கிரகம் நம்ம வெளியில போனா வரக்கூடிய பணம் நம்ம கையில தங்கும். அந்த நெகட்டிவான கிரகம் நம்ம உடம்புல ரேஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் தங்காது. அப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அன்னைக்கு மட்டும் சரியாகும், அன்னைக்கு ஒரு நாள் நல்லா இருக்கும், 3 மாசம் நல்லா இருக்கும், 1 மாசம் நல்லா இருக்கும், திரும்ப பழையபடி கடன் ஆகும், திரும்ப பழையபடி பிரச்சனை ஆகும். இதெல்லாம் வந்து என்னன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்து எந்த கிரகம் நம்ம பணம் வரதை தடுக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நம்மளுக்கு பணம் வரவை தடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி எதிரிகள் சார், எதிரிகளோட தொல்லை ரொம்ப ஜாஸ்திங்க சார். நம்மகிட்ட அழகா சிரிச்சு சிரிச்சு தேனொழுக பேசுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி போய் நம்மளை பத்தி ஃபுல்லா மத்தவங்க கிட்ட எதிரா நம்மளை திருப்புறதே அவங்களாத்தான் இருக்கும். இப்ப எதிரிக கிட்ட இருந்து நம்மளை எப்படிங்க சார் நம்மளை காப்பாத்திக்கலாம்? நல்லதும் கெட்டதும் இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்கும். அந்த எதிரிட்ட இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். அந்த எதிரிகிட்ட இருந்து நம்ம நல்லா இருக்கணும். நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்குமா, நம்ம பலமா இருக்குமா, இல்ல பலவீனமா இருக்குமா? கிரகங்கள் வந்து ஒருத்தனை பலப்படுத்தும், ஒரு பலவீனமாகும், பலவீனப்படுத்தும். இது ரெண்டுமே கிரகங்கள் செய்யும். அது நமக்கு தெரியாது. இதை எப்படி இதை வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்றோம். நெகட்டிவ்னா கிரகங்கள் வந்து நம்ம அறியாமையே மறைமுகமா கண்ணுக்கு தெரியாமையே நம்ம உடம்புல வந்து நோயை கொடுத்து பலவீனப்படுத்திடும். இது ஒரு கிரகத்துடைய வேலை. அப்ப நம்ம பலவீனப்படுத்திட்டா நமக்கு வருமானம் வராது இல்ல. அப்ப கிரகங்கள் வந்து எங்க பலவீனப்படுத்துது? உடல் ரீதிய நோயை கொடுத்து நம்மளை பலவீனப்படுத்துது. அப்ப எந்த கிரகம் அந்த மாதிரி நம்ம உடல்ல வந்து நோயை கொடுத்து நம்ம பலவீனப்படுத்துது, முடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்து அந்த கிரகத்தை வந்து ஆக்டிவேஷன் நம்ம பண்ணணும். அப்பதான் அது சக்சஸ் ஆகும். அப்ப சக்சஸ் ஆகும்போது எதிரிகள் வந்து அடங்குவாங்க. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் நம்ம பலமா இருந்துச்சுன்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. அப்ப எங்க பிளானட் நமக்கு பலம் இல்லாம இருக்குதோ அந்த பிளானட்டை நம்ம பலப்படுத்தணும், பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும், எனர்ஜி பவரை கொடுக்கணும். அப்ப அந்த எனர்ஜி பவர் கொடுக்கணும். எதிரியாகப்பட்டவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துருவான். நம்ம கிரகங்கள் பலவீனமா இருக்க நம்ம பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே இருப்போம். அது எதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதை நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணோம்னா எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் நம்ம அதுல இருந்து வெளியில வந்துடலாம். நீங்க இப்ப பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் சொல்றீங்க, என்னதுங்க சார் அது? ஆக்சுவலி நம்ம கோயிலுக்கு போற முறையா, இல்ல வழிபடுற முறைகளா, இல்ல உணவு சம்பந்தப்பட்டதா? அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ங்கிறது எப்படி நம்ம உடல்ல அதிகப்படுத்த முடியும்? பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி அதிகப்படுத்த முடியும் அப்படின்னா, எல்லாமே கிரக சம்பந்தப்பட்ட விஷயம் தான். எல்லாமே கிரகங்களை ஒட்டி தான் வரும். தானியமா இருந்தாலும் அந்த சாப்பிட்ற உணவுல இருந்து எல்லாமே கிரகங்களுடைய வைப்ரேஷன்ல தான் இயங்கும். அப்ப நம்ம எந்த கிரகங்களுக்கு எந்த வைப்ரேஷன் கொடுக்கணுங்கிறது நம்ம பார்க்கணும். அப்படின்னா இப்ப சந்திரனா, சூரிய பகவானா, சந்திர பகவானா, செவ்வாய் பகவானா, புதன் பகவானா அப்படின்னு சொல்லி 9 கிரகங்கள்ல வந்து எந்த கிரகம் நமக்கு பலவீனமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு இந்த கிரகம் பலவீனமா இருக்கு, அந்த கிரகத்தை நம்ம பலப்படுத்தி பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் நம்ம பண்ணி காமிப்போம். அது நேரில் வரும்போது அதை செக் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு தெரியும். இப்போ நம்ம பொதுவாக வந்து இப்போ நீங்கள் கேட்கறதுக்காக உங்களுக்கு குரு வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கு, நேராக வந்து திருச்செந்தூர் போங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அது பாசிட்டிவாக இருக்குங்கிறது வந்து அது நம்ம பொதுவான விஷயம் பாசிட்டிவாக சொல்றது. அந்த கிரகம் தானா அப்படிங்கிறது நம்ம நேரில் வரும்போது அதை ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சோம்னா தான் அவங்களுக்கு தெரியும், ஓ இந்த கிரகத்தினால தான் நமக்கு தடங்கள்ல இருக்கும் அப்படிங்கிறது புரியும். அப்போ வந்து ஐயோ நம்ம குரு பயிற்சியவே நம்பிக்கிட்டு இருக்கிறோமே, அப்படியெல்லாம் இல்லை, இன்னைக்கு ஜெனரேஷன்ல வந்து நிறைய மாறி இருக்கு, ஓ இப்போ இங்கேதான் தடை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணிட்டு நம்ம வழியில நம்ம ஜெயிக்கலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நேயர்களே, குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சார் சொல்லிட்டாரு. ஆனா உங்களுக்கு எதிரிகள், பணமுடக்கம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி வரக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா
நம்ம அணியிற நவரத்னங்கள் மூலம் மட்டும்தான் நம்ம அதுல இருந்து வெளிவர முடியும். அதே போல அந்த நவரத்னங்களை எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணி அணிய முடியாது. நம்ம உடல்ல எந்த கிரகம் வீக்கா இருக்கு அப்படின்னு சார் செக் பண்ணி பார்த்து சொல்லுவாரு. அதற்குரிய நவரத்னங்களை நீங்க அணியலாம். அப்பதான் அதற்குரிய பலன்கள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சார் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு. அப்படி உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ராலிங்ல நம்பர் போயிட்டு இருக்கு. சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களோட ஆரா லெவலும் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான நவரத்னம் எதுன்னு பாத்துக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி நேயர்களே, வணக்கம். இப்ப நீங்க யூடியூப் சேனல்ல பார்த்து நீங்க எந்த ஏரியாவில், எந்த ஊர்ல, எந்த நாட்டுல இருந்தாலும் இங்க இருந்தே நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்க முடியும். நீங்க நேர்ல தான் வரணுங்கிறது கிடையாதுங்க. இங்க இருந்து ஆக்டிவேஷன் பண்ணி இந்த பிளானட் உங்களுக்கு வீக்கா இருக்கா, இந்த பிளானட்னால தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்க நான் டீட்டெயிலாக அனுப்புவேன். நீங்க அதில் பார்த்தாவே தெரிஞ்சிடும். நீங்க பார்த்துட்டாவே அந்த பிளானட்டை நம்ம வந்து இங்க இருந்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டு திரும்ப நீங்க அதை அணியும் போது உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆகுறத வந்து நம்ம லைவாவே காமிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டா கால் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.